ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. சோம்பலான காலை நேரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. நல்ல மொறுமொறுப்பான தோசையை வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவில் கூட நம்ம இதை ரெடி பண்ணலாம். இது கூட 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த தோசையை ரெடி பண்ணும்போது தோசையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகை ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம். அவ்வளோதாங்க இந்த தோசைக்கு நமக்கு தேவையான பொருள். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரவை தோசைக்கு எப்படி கரைப்போமோ அதே மாதிரியே கரைச்சிக்கலாம். ஆனா இந்த தோசைக்கு நம்ம இதை ஊற விடணும்னு அவசியம் இல்லை. இதை கரைச்ச உடனே நம்ம தோசைக்கல்ல வாத்தி எடுத்துடலாம். இப்ப நல்லா சூடா இருக்கிற தவாவில் இதை ஊத்தி தீத்தணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே மொண்டு ஊத்தினா போதும். இது நமக்கு ரவுண்டா ஷேப்பா தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி வந்தாலுமே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் இந்த தோசை. நம்ம இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சில நேரம் நமக்கே ரொம்ப சோம்பலான இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது நம்ம இதில் தேங்காய் மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு சைடிஷும் எதுவும் தேவைப்படாது. வெறும் ஒரு இட்லி பொடி இருந்தாலே போதும், இதை சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பா வேகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்குங்க. இது வெறும் அரிசி மாவுல செய்யறதுனால அழுத்தமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பா டேஸ்டா இருக்கும். இப்ப 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப நம்மளோட அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுத்து. ஒவ்வொரு தடவையும் நீங்க மாவு எடுக்கும் போது நல்லா கலந்துடுங்க. ஏன்னா அந்த அரிசி மாவு போய் அடியில செட் ஆயிடும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு தோசை ஊத்திக்கலாம். இந்த பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா இந்த தோசையை செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த தோசை. இப்போ 2 பக்கமும் நல்லா அந்த மாதிரி வேக விட்டு எடுக்கும்போது நம்மளோட அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதுங்க. 2 பேருக்கு தாராளமாக நம்ம இதில் டிஃபனோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான நம்மளோட அரிசி மாவு தோசை ரெடி. ரொம்ப எளிமையான இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.